மக்களுக்கு லாபம் தரக்கூடிய என்ன பண்ணலாம் சொல்லிட்டு தான் ஆராசா இதுல ஒரு போட்டியை உண்டாக்குனாரு. போட்டி போட்டு விலையை குறைச்சிக்கிட்டான். ஏன்ட்டு அது அதிகமா வரணும்ட்டு பேஸ் பண்ணதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2G பேஸ் பண்ணி சொல்லி அதன் மூலமா பாஜகவுக்கு லாபம் அடைய வச்சது வினோத் நாய் அப்படிங்கிற ஒரு சிஏஜேயோட தலைவர். வணக்கம். இதோட விஜய் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, இக்கு போடாத கட்சியா? ஆமா, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு மாணவர்களுக்கு வந்து 10வது 12வது படிச்ச மாணவர்களுக்கு அதிகமா மார்க் எடுத்தவங்களுக்கு அந்த மாவட்டத்துல அந்த வட்டாரத்துல அந்தந்த ஊர்ல எல்லாரையும் விசாரிச்சு யாரு என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கான பரிசு தொகைன்னு சொல்லிட்டு ரூபாய்களை அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. பரவாயில்லையா? மகிழ்ச்சி. ஆமா, அதுபட்ட விஜய் வந்து இப்போ யாரு வந்து வெற்றி பெற்றாலும் வாழ்த்துக்கள்னா சொன்னாரு. இப்படி சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு ஒரு படத்துல வந்து காத்துல ஊழல் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா, கத்தி படமா? கத்தி தான். காத்துல ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னார். அந்த ஊழல் எதை பேஸ் பண்ணதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2G பேஸ் பண்ணது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். ஆமா, 2G ஊழல் சொல்லி அதன் மூலமா பாஜகவுக்கு லாபம் அடைய வச்சது வினோத் நாய் அப்படிங்கிற ஒரு அந்த சிஏஜேயோட தலைவர். அந்த சிஏஜி தலைவரே பிற்காலத்துல வந்து மன்னிப்பு கேட்டாரு. ஓகே, அத பெருசா கொட்டடத்துல போட மாட்டானுங்க. இது 1,75,000 கோடி சொல்லி ஹிந்து எல்லா நாளிதழ்லயும் எழுத்துல அது எலெக்ஷன் ஒட்டி 1,70,000 கோடி கொள்ளடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிற்காலத்துல அதுக்கு எதுவுமே எந்தவித ஆதாரமும் இல்லை, நிரூபிக்கப்படல. கடைசியா வந்து ராஜா வந்து வெளியில வந்துட்டாரு. ஆனா அதுக்காக ராஜா கனிமொழி இவங்கெல்லாம் சிறைக்கு போயிட்டு சில வருடம் இருந்துட்டு வந்தாங்க. ஆனா தான் வெளில வந்து குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிச்சாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, கத்தி படத்துல நீங்க சொன்னீங்க இந்த ஊர்லதான் காத்துல ஊழல் பண்ற அளவுக்கு அரசியல் கட்சி இருக்குன்னு. நியாயமானவர் மானஸ்தர் அப்படின்னு விஜய் என்ன சொல்லியிருக்கணும்? இதை வெளியில கொண்டு வந்து இதன் மூலமா லாபம் அடைய வச்ச வினோத் ராஜே மன்னிப்பு கேட்டார். விஜய் கேட்கணுமா இல்லையா? தப்பான செய்தியை சொல்லிட்டோம், அதுவே தப்புன்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டு நீ என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்கீங்களா? 5G வந்து இப்போ வந்து ஏலம் போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற இது பாத்தீங்கன்னா நெட்வொர்க் பாத்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடபோன் ஐடியா இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க இப்போதைக்கு இந்தியாவில். 5Gயோட ஏலம் இந்திய அரசாங்கம் எதிர்பார்த்த தொகை பாத்தீங்கன்னா 60,000 கோடி. ஏலம் போனது பாத்தீங்கன்னா 11,500 கோடி. எவ்வளவு பெரிய ஊழல்! கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி போல ஊழல் நடந்தா நம்ம சொல்லலாமா? 2Gயே உங்களுக்கு 1,70,000 கோடி வந்து ஊழல்னு சொன்னீங்க. அன்னைக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபரே கம்மியா இருந்தாங்க. அன்னைக்கு வந்து வாடிக்கையாளர் போன் யூஸ் பண்ண வாடிக்கையாளரே வந்து கம்மி. இன்னைக்கு 5Gல குடும்பம் யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய நெட்வொர்க், நிறைய டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு. அன்னைக்கு 2Gல வந்து நெட்வொர்க் அதிகம், இன்னைக்கு நெட்வொர்க் கம்மி. ஜியோ இருக்குது, ஏர்டெல் இருக்கு, வோடபோன் ஏரியா இந்த 3 நாள் தான் இருக்குது. பிஎஸ்என்எல் நீங்க கொடுக்கவே இல்லை. எவ்வளவு பெரிய ஊழல்! இதை விட கொடுமை என்னன்னா, இப்போ ஏர்டெல்லும் ஜியோவும் அறிவிச்சிருக்கிறாங்க கட்டண தொகையை உயர்த்துறாங்க 21% வரைக்கும். ஏற்கனவே இருந்த தொகை நம்ம வழக்கமா மாசத்துக்கு வந்து 350 ரூபாய்க்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் செல்போனை யூஸ் பண்ற அத்தனை பேரும் வந்து மாசத்துக்கு 350 ரூபாய் இன்னைக்கு பண்றாங்க. அதுதான் ஒரு மீம் போட்டிருந்தாங்க. மீம்ல என்னன்னா, என்ன அவனுதான் கல்யாணம் வச்சிருக்கான்னு விளையாட்டி இருக்கான், உங்களுக்கு என்னடா வந்தது அப்படிமா. ஏர்டெல் வோடபோனையும் பார்த்து கேட்கறான், நீங்களும் ஏன்டா விளையாட்டுறீங்க அப்படின்னு மாதிரி கேட்பானுங்க. அதாவது கொள்ளையடிச்சிட்டு போகணும்னு மோடி தலைமையிலான இந்த அரசாங்கம் வந்து கொள்ளையடிச்சிங்க, நாங்க இருக்கும்போது எவ்வளவு வேணாலும் ஆட்டையை போட்டுங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஊழலை அரங்கேற்றிருக்கு இந்த அரசாங்கம். ஆக்சுவலா அவனை வந்து என்னன்னா, அவங்கள விட மக்கள் புத்திசாலின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ ரேட் ஏத்தும்போது டக்குன்னு ஏர்டெலுக்கு தாவிடுவானுங்க, ஏர்டெல் ஏத்தும்போது டக்குன்னு ஜியோக்கு தாவாங்க. மக்கள் தாவாம எல்லாரும் உட்காந்து கார்பரேட்ல உட்காந்து மீட்டிங் போட்டு பேசி நான் ஏத்துறேன்னா நீ ஏத்து அப்படி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆதார் கார்டு அங்க இங்கன்னு பார்த்து ஒரு போன் நம்பர்னா அதை கொடுத்துருக்காங்க, அதை மாற்ற முடியாம மக்கள் வந்து அப்படியே லாக் ஆன மாதிரி இருக்கு. மக்களுக்கு லாபம் தரக்கூடிய என்ன பண்ணலாம் சொல்லிட்டு தான் ஆராசா இதுல ஒரு போட்டியை உண்டாக்குனார் வந்துட்டு. ஆமா, அப்போ உள்ள சிம்ஸ் அதிகமா இருக்கும். டொக்கோமோ, வோடபோனு, ஐடியா அப்படின்னு நிறைய இருக்கும், நிறைய சிம் இருக்கும், நிறைய நெட்வொர்க் இருந்தது. காம்படிஷன் அதிகமா இருந்ததுனால பொதுமக்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைச்சது. ஆனா இன்னைக்கு காம்படிஷன் கூட்டம் போட்டி வர வர அவன் போட்டி போட்டு விலையை குறைச்சிக்கிட்டான். ஏன்ட்டு அது அதிகமா வரணும்ட்டு
பிஎஸ்என்எல் இன்னைக்கு இல்ல சுத்தமா. இப்ப ஆர்எஸ்எம் மேல கேஸ் போட்டது எல்லாத்துக்குமே காரணமே அதுதான். இதே மாதிரி இவங்க இருந்தா நம்ம வந்து கொள்ளடிக்க முடியாது. ஏன்னா கரெக்டா கொண்டு போறாங்க, மக்களுக்கு எது நல்லதோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க, போட்டி உண்டாக்குறான். 2 பேர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனு 2 பேரும் அண்ணன் தம்பியா இருப்பானுங்க, இல்லாட்டி அவன் ஒரே பனியா கும்பலா இருக்கணும்னுட்டு. அந்த மாதிரி அவனும் லாபத்தை சம்பாதிச்சுக்கான் கார்பரேட். அந்த 5Gல இதுதான் வந்து மிகப்பெரிய மக்கள் வந்து வாய்மூடி மௌனியா இருக்கிறாங்க. ஏன் கேட்கல, ஏன் விவாதிக்கல புரியல. இந்த மக்கள் எதுக்கு தான் போராடுவாங்க, என்னைக்கு தான் வெளியில வருவாங்கன்னு தெரியல. எதுக்கு கோவப்படணும்? ஏதோ ஒரு நியாயமானதுக்கு ஒண்ணு கோவப்படணும்ல. கோவப்படவே இல்லையே, கேட்கவே இல்லையே. ஒரு சில இடத்துல கேட்கேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒருத்தர், என்னோட ஃப்ரெண்டோட மாமனார் ஒருத்தர் வந்து, இந்த இடத்துல எதுக்கு நீ ஜியோ வைக்கிற, இந்த இடத்துல போஸ்டர் தூக்கு அப்படிங்கிற. இல்ல நான் அதை கேட்டுதான் வச்சிருக்கேன் அப்படின்றேன். எந்த பஞ்சாயத்துல எதை இந்த ஜியோ போஸ்ட் வைக்கிறதுக்கு இங்க யாரும் உனக்கு பெர்மிட் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அம்பத்தூர்ல நம்மளுக்கு தெரிஞ்ச காளிதாசன் ஒரு ஐயா இருக்காரு, அவர் பண்ணாரு இதே மாதிரி. அது சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. ஆனா அவர் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் மட்டும் தான் இறங்கி போறாங்க, எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம. ஜோதிபா பூலே, அம்பேத்கர் இவர்கள் பிறந்த மண், இது சமூக நீதி மண் அப்படின்னு அஜித் பவார் சொல்லியிருக்காரு. இந்த அஜித் பவார் யாருன்னு கேட்டீங்கன்னா, மோடியால் மிரட்டப்பட்டு மோடி தலைமையிலான ஆட்சிக்கு மகாராஷ்டிராவில் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து சேர்ந்தவர். இப்போ என்னன்னா அவரு எதிர்த்து பேசியிருக்காரு. இன்னும் 4 மாசம் தான் இருக்கு அந்த மகாராஷ்டிராவில் வந்து தேர்தல் இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர்றதுக்கான அறிகுறியா தெரியுது. ஏன்னா பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்கிறவங்க சமூக நீதி பத்தியோ, அம்பேத்கரை பத்தியோ, ஜோதிபா பூலே பத்தியோ பேச மாட்டாங்க. அவருக்கு இப்ப தேவை இருக்கு, அவர் பேசுறாரு. இதுல நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிருக்கோம், இந்தியா கூட்டணி வெற்றி அடையும் கண்டிப்பா. அங்க வந்து மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்ங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அறிகுறி தெரியுது. அதனாலதான் அஜித் பவார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு அரசியல் ஒரு மாற்றம் விரைவில் ஏற்பட போகிறது. 4 மாசத்துல அங்க தேர்தல். இங்கிலாந்துல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு மாணவரா அரசியலை பத்தி படிக்க போறாரு நம்ம அண்ணாமலை. அவருக்கு இடம் கிடைச்சிருக்கு. இனிமேவா? ஆமா, இப்ப படிக்க போறாரு. இது நாள் வரைக்கும் மொத்தமா இந்தியாவில செலக்ட் பண்ணிருக்கிறது வந்து 12 பேரு. அதுல அண்ணாமலையும் ஒருத்தர். அவர் சொந்த காசுல படிக்க போல, ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அவருக்கு. அவர் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, அதனால போறாரு. செவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப் கம்பெனி வந்து அவருக்கு ஸ்பான்சர் பண்றாங்க, அவர் படிக்க போறாரு. ஆனா நக்கீரன் பிரகாஷ் என்ன சொல்றாருன்னா, அவர் படிக்க போல, கருப்பு பணத்தை அங்க எப்படியெல்லாம் அவர் இங்க 2000 கோடி 3000 கோடி இந்த ஆருத்ரா ஊழல் அங்க எங்க நிறைய ஈடியை வச்சு இங்க தமிழ்நாட்டுல மிரட்டி பார்த்த அந்த பணம், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அங்க எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு படிப்பு மூலயமா நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணத்தான் போறாரு. அண்ணாமலை படிக்க தான் போல. அவர் வந்து கருப்பு பணத்தெல்லாம் இங்க அடிச்ச பணத்தெல்லாம் ஒரு கட்சி தலைவரா இருந்து அடிச்ச பணத்தை எல்லாம் முதலீடு பண்ண போறாரு. இங்க ஆனா பேப்பர்ல வந்து அப்படி வந்திருக்கு. நீங்க அவர் வந்து பொருளாதாரம் பத்தி மொத்தமே அது 17 வாரம் தான் அது படிப்பே. கொஞ்ச காலம் அங்க இருக்க போறதா தகவல். என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கும்போது இன்னும் ஒரு கவுன்சிலரோட ஒரு எம்எல்ஏவோட அதுக்குள்ளேயே ஒரு கட்சியில இருக்கும்போதே இவ்வளவு பெரிய பணத்தை ஆட்டையை போட முடியுங்கிறதுக்கு அண்ணாமலையில மிகப்பெரிய உதாரணம். இவங்களாம் அரசியலுக்கோ அரசாங்கத்துக்கோ வந்தா அவ்வளவுதான், தமிழ்நாட்டை வித்துருவானுங்க. இவங்க கையெல்லாம், சீமான் கையில, அண்ணாமலை கையில நாடு சிக்கிச்சுன்னா இவங்களுக்கு தான் எந்த பொறுப்பும் இல்ல. ஒரு கவுன்சிலர் இல்ல, ஒரு எம்எல்ஏ இல்ல, ஒரு எம்பி இல்ல. அதுக்குள்ளேயே இவங்க இவ்வளவு கார்ல சொகுசா வராங்க. வெறும் அரசியல் மட்டுமே தொழில், வேற எதுவுமே இல்லை. அரசியல் தொழில் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அரசியல் தொழிலா பண்றாங்க அவங்க. எப்படி தொழில்னா, இந்த கட்சியில நான் நிப்பாட்டுறேன் ஒரு ஆளை, சரியா, நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நான் அவனை பேக் அடிக்க வச்சிருவேன், டம்மி வேட்பாளர் நிக்க வச்சிருது அப்படின்னு. இல்லாட்டி ஒரு நாள் ஒண்ணு பேசிட்டு நல்ல வீரியமா பேசிட்டு எப்படி பேசுற பத்தியா, நாளைக்கு எனக்குதான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் நாங்களாம் கல்லு குடிக்கிற ஆளு, நாங்களாம் குடியேற பழக அப்படின்னா ஓட்டு பிரிஞ்சிரும், செதஞ்சிரும், அவனுக்கு ஓட்டு உள்ளாது. இந்த மாதிரி ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் சீமான் கையாண்டு ஒரு 500 கோடி 1000 கோடி தேத்திக்கிட்டே போறாரு. அந்த வேங்குற அமௌண்ட் கொஞ்சம் ஏறிட்டே போகுது தவிர அவருடைய கட்சியோட பலம் வந்துட்டு கம்மியா தான் இருக்கு. ஏன்னா வேட்பாளரை மாத்திக்கிட்டே இருக்காரு, எல்லா ஏரியாலையும் பாக்குறோம். பொருளாதார மேதை அமர்த்தியா சென் அவர் வந்து ஒரு புகழ் பெற்றவர், நம்ம கல்கத்தாவை சேர்ந்தவர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ சமீபத்தில் அமெரிக்காவிலேருந்து இந்தியா வந்திருக்காரு, பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு கூட வாங்கியிருக்காரு.
நம்ம தமிழ்நாட்டை பத்தி மிக உயர்வாகவும், தமிழ்நாடு மட்டும் தனி நாடா இருந்திருந்தா உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் மிக்க நாடா ஒரு 24வது நாடா இருந்திருக்கும். தன்னிறைவு பெற்ற நாடா தமிழ்நாடு இருந்திருக்கும். அதோட துரதிருஷ்டம் இந்தியாவுக்குள்ள மாட்டிட்டு இருக்கு அப்படின்லாம் சொன்ன ஒருத்தர் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாங்கிறது இந்து நாடல்ல, இது வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு. மிகப்பெரிய செய்தியை சொல்லியிருக்கார். ஏன்னா இங்க ஆளுகின்ற அரசாங்கம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இந்தியாங்கிறது மதச்சார்பற்ற நாடு இல்ல, இந்து மத நாடு இது அப்படின்லாம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட பொருளாதார மேதைகளும் இது வந்து இந்து நாடல்ல அப்படின்னு நமக்கு சொல்லும்போது மிக மகிழ்ச்சியா இருக்கு. காரணம் என்னன்னா, இது எல்லாத்துக்கான நாடு. மொழியால, ஜாதியால, மதத்தால, பல்வேறு இனங்களால வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நாடு ஒரு மதத்துக்குள்ள சுருக்குறதுங்கிறது நம்மளுடைய அடையாளத்தை இழக்கிற மாதிரி ஆயிடும். நம்முடைய அடையாளம்ங்கிறதே மதச்சார்பற்றது தான். நம்ம அனைவரும் மனிதராய் ஒன்று இருக்கிற நாடு தான் வந்து இந்தியா. நன்றி. நன்றி.